ஓம் நம சிவாய. ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. அதே பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துக்கிட்டே தான் இருக்குது. அது எந்த ஒரு அரசும் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டவே மாட்டுறாங்க. கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனையும் வழங்குறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க. மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அந்த மாற்றம் ரொம்ப ஏமாற்றம், துர்நாற்றம் தான் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பாதுகாப்பே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டே இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் தாவேகா அரசோட அமைச்சர்களோட ரீல்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸ் தான். ரீல்ஸ்லேயே தான் வாழ்கிறாங்க. முதலமைச்சரே வண்டி ஓட்டுற மாதிரி ரீல்ஸ் போடுறாரு. அப்போ அமைச்சர்கள் போடுறதுக்கு என்ன? அவங்களும் போடலாம்ல. எங்கே போனாலும் ஒரு கேமரா. இதே தாங்க நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்களுக்குலாம் கிளாஸ் எடுங்கன்னு. அவங்களுக்குலாம் சட்டமன்றம்னா என்னன்னு தெரியாது. எப்படி ஆஃபீஸ் இன்ஸ்பெக்ஷன் போகணுன்னு தெரியாது. அவங்களோட இருக்கிற துறைகளில் என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறத இன்றைக்கி தாங்க முதலமைச்சர் நம்ம சொன்ன வீடியோ மூலம் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அவங்களுக்குலாம் இன்றைக்கி தாங்க வகுப்பு நடத்த போகிறாங்களாங்க. சின்ன பிள்ளைங்கள அதனால் வகுப்பு எடுத்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. தமிழ்நாடு மக்கள் மாற்றம்னு சொல்லி ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கிட்டாங்க. இதில் அவங்க கூட சேர்ந்து நாங்களும் அந்த வேதனைகளை அனுபவிக்கிறோம். வேறு வழி இல்லை. 2 திராவிட கட்சிகளை நீங்கள் எந்த குறை கூறினாலும் தமிழ்நாட்டுக்கு அவங்க நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. பல முன்னேற்றங்கள் அவங்களால நடந்திருக்கு. இந்த தாவேகா அரசு இன்னும் தமிழ்நாட்டை மோசமான நிலையில் கொண்டு போயிட்டு தான் விட போகிறாங்க. அதுக்கு இந்த மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் மிகவும் வருத்தப்பட போகிறீங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் வருத்தப்படுறோம். என்ன சொல்கிறதுனே தெரியல. கரண்ட் பிரச்சனை அதோட மோசமான பிரச்சனை. விவசாயிகள் பிரச்சனை அதுவும் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. இப்போ அந்த பாலியல் பிரச்சனைகள்லேருந்து திசை திருப்ப மக்களுக்கு இப்போ விவசாய கடன் பாதி தள்ளுபடி பண்ணியிருக்காங்களாம். 75,000 வரைக்கும் தள்ளுபடியாக, மீதி அதுக்கு மேலே இருக்கவங்க 35,000 தள்ளுபடி. 2 லட்சம் 1.5 லட்சம் அடைக்க முடிஞ்ச மக்களால் 35,000 அடைக்க முடியாத சிஎம் சார். விவசாயிகளோட வயிற்றில் அடிக்காதீங்க. விவசாயிகளை நீங்களாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு நல்ல வழியை காட்டுங்க. முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யுங்க.